ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சோனியாஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி ரெசிபி வந்து ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ். பொதுவாக வந்து பலா காயில் தான் வந்து சிப்ஸ் போடுவாங்க, பழத்தில் சிப்ஸ் போட மாட்டாங்க. பலா காயில் வந்து சிப்ஸ் போடும்போது வந்து அது காயாக இருக்கும், அதனால் வந்து சிப்ஸ் போடும்போது அது ஒயிட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டாக போகிற பழத்துலேருந்து எப்படி சிப்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு வந்து ஒரு பலாப்பழம் வேணும். நீங்கள் வந்து வெளியில் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா அதை வச்சு நம்ம செய்ய முடியாது. நம்ம வந்து பெருசாக இருக்க பாட்டை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இதில் வந்து வேஸ்ட்டாக போகிற ஒரு பாட்டை தான் யூஸ் பண்ணுவோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரவுண்டாக இருக்க பாட்டு வந்து நம்ம சாப்பிட்றது, அதில் வெள்ளையாக நாராக இருக்க பாட்டுக்கு பேர் வந்து ரேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஒயிட் கலர் மாதிரியே அதில் ஒரு எல்லோ கலர் பாட் இருக்கும், அது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் ஒயிட் கலர் பாட் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ரப்பரி டெக்ஸ்சரில் இருக்கும். ஆனால் அந்த எல்லோ கலர் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், பலாப்பழம் மாதிரியே இருக்கும். நான் ஒரு பலாப்பழம் பிச்சு வச்சுருக்கேன், அதில் நான் எடுக்கிறது பாருங்கள். அந்த ஒயிட் கலர் நான் எடுக்க மாட்டேன், அதாவது ஒரு ரேக்ஸ் எடுக்க மாட்டேன். அதில் ஒரு எல்லோ கலர் பாட் இருக்கும், அதை வந்து தான் நான் ப்ளக் பண்ணுறேன். நீங்கள் வந்து சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். ப்ளக் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியறதுக்காக நான் வந்து ரெண்டையும் சேர்த்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம சாப்பிட்ற பலாப்பழம் வந்து ரவுண்டாக பெருசாக இருக்குது, அதில் ஒட்டிகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இந்த சின்னது தான் வந்து நம்ம சிப்ஸ் போட போகிறோம். இதை வந்து பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து வேஸ்ட்டாக தூர போடுவோம், அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதை வந்து நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒவ்வொன்றா எல்லாத்தையும் ப்ளக் பண்ணி நான் ஒரு பிளேட்டில் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அது போட்ட உடனே வந்து ஸ்ட்ரெயிட்டாக குச்சி மாதிரி ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃப்ரை பண்ணும்போதே அது நல்லா ஸ்டிக் மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து போட்டிங்கன்னா அது வந்து ஆயில் சூடு கம்மியாக இருக்குது, அதனால் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணுங்கள். இது வந்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 minutes ஆகும். நம்ம வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்கிற பலா சிப்ஸ்லாம் வந்து காயில் போடுவாங்க. அது ஒரு பழத்தையே வந்து பழுக்காமல் அப்படியே வேஸ்ட் பண்ணி அதை காயிலேருந்து தான் எடுத்து அந்த பலா சிப்ஸ் போடுவாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி வந்து பழுத்த பலாப்பழத்தில் வேஸ்ட்டாக போகிற பாட்டு வச்சு தான் சிப்ஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காயில் போடுற பலா சிப்ஸை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஏன்னா பலாப்பழத்தில் இருக்க ஸ்வீட்னஸ் அதே ஸ்வீட்னஸ் இதில் இருக்கும். அந்த ஸ்வீட்னஸ் இருக்கனால நமக்கு வந்து இது வந்து நல்லா கோல்டன் கலரில் வரும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் வந்து கொஞ்சம் ஒரு 4 to 5 minutes ஆகிடுச்சு. ஆயிலெலாம் வந்து நல்லா செட்டில் ஆகிடுச்சு, நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்துருங்க. இது நீங்கள் கரைஞ்சிட்டுன்னு நினைக்காதுங்க. இதில் வந்து நல்லா ஸ்வீட்னஸ் இருக்கனால இது நல்லா ப்ரௌன் ஆகும். இது ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க ஆயிலேருந்து. இது சுத்தமாக ஆயில் அப்சர்வ் பண்ணியிருக்கவே இருக்காது. இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா இதில் வந்து சால்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இது போடட்டாலும் அப்படியே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். கடையில் கிடைக்கிற பலா சிப்ஸோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.